திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தீரன் சின்னமலை அவரோட பெயரை சூட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டோட ஒரு சைடில் எந்த பஸ்ஸுமே நிற்கிறது இல்லைங்க. முன்னாடியாவது சேலம் பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ சேலம் பஸ்ஸும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த பஸ்ஸஸும் இங்கே வர்றதில்லை. நீங்கள் எல்லோரும் பழைய பஸ் ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சேலம் பஸ்ஸஸ், ஈரோடு பஸ்ஸஸ்லாம் இங்கே மாற்றி விட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. அந்த பஸ்லேயும் நெருக்கடி இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். திருச்சி பஸ்ஸஸோட ரேக் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது, அவங்க ஃப்ரீயாக நிப்பாட்டிக்கிறாங்க. இன்னுமே தள்ளி கூட அவங்களுக்கு நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அவ்வளோ ரேக்ஸ் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. என்னங்க, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அவினாசி வழியாக போகிற கோயம்புத்தூர், பெருமாநல்லூர் வழியாக போகிற ஈரோடு பஸ்ஸஸ், இந்த பஸ்ஸஸ் தான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஊட்டி, மேட்டுப்பாளையம், ஊட்டி அந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இங்கேருந்து கிளம்புறதில்ல. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற ஈரோடு, சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே மாற்றிட்டு அங்கே சத்திக்கெல்லாம் ரேக் கொடுத்துருக்காங்க. சத்தி பஸ்ஸஸ் அந்த பஸ்ஸஸையும் இங்கே மாற்றிட்டு பர்மனண்ட்டாக மதுரை, தேனி, திண்டுக்கல் போகிற பஸ்ஸை பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். கோவில் வழியும் எதுக்கு இருக்குன்னே தெரியாத மாதிரி தாங்க இருக்குது. நான் சொல்ல வர்றது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், தாராபுரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, பல்லட வழியாக போகிற கோயம்புத்தூர் இந்த பஸ்ஸஸ் மட்டும்தான். மற்றபடி டவுன் பஸ்ஸஸ் இங்கேருந்து சேலம், ஈரோடு, மேட்டுப்பாளையம், ஊட்டி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பஸ்ஸஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேலம் பஸ்ஸஸ் பெருமாநல்லூர் வழியாக ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் இருக்குங்களா இல்லைங்களா? ஏன்னா ஈரோடு பஸ்ஸஸாவது நான் 2 வழியாக போகிற பஸ்ஸஸை புது பஸ் ஸ்டாண்டில் பெருமாநல்லூர் வழியாக போகிற பஸ்ஸஸை பார்க்குறேன். பழைய பஸ் ஸ்டாண்டில் ஊத்துக்குழி வழியாக போகிற பஸ்ஸஸை பார்க்குறேன். ஆனால் சேலம் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் பார்க்குறேன். புது பஸ் ஸ்டாண்டில் எந்த பஸ்ஸஸுமே நான் பார்த்ததே இல்லை. முன்னாடி பார்த்துருக்கேன், பழைய பஸ் ஸ்டாண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுங்களா, அந்த டைமில் பார்த்துருக்கேன். இப்போ நான் பார்க்குறதே இல்லைங்க. இப்போ எந்த பஸ்ஸஸுமே இங்கேருந்து கிளம்புற மாதிரியே தெரியலை. இந்த வழியாக போகிற மாதிரியே எனக்கு தெரியலை. எல்லா பஸ்ஸஸுமே ஊத்துக்குழி வழியாக தான் போகுதுங்களா? யாராவது தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற சேலம், ஈரோடு பஸ்ஸஸையாவது இங்கே மாற்றிடலாம். எல்லா பஸ்ஸுமே ஈரோடில் கிளம்புற எல்லா பஸ்ஸுமே இங்கேருந்து கிளம்புற மாதிரியும், சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கேருந்து கிளம்புற மாதிரியாவது மாற்றிடலாங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல்ல பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றலனாலும் பரவாயில்ல. குறைஞ்சது இதை மாற்றினா கூட பழைய பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். மதுரை பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸு ஊட்டியிலேருந்து வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே இங்கே நின்றுருப்பாங்க இந்த புது பஸ் ஸ்டாண்டில். ஒருவேளை கோவில் வழியில் எங்களுக்கு டைமிங் இல்லையா என்னமோ, இங்கே நின்று ஆப்ரேட் பண்ண சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் கோவில் வழியில் போனால் அப்படியே வெளியில் யாராவது இருந்தால் ஏற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க போல். இங்கே தான் அவங்க ரொம்ப நேரம் நின்று ஆட்களை ஏற்றிக்கிறாங்க. நான் ஒரு முறை கோத்தகிரி பஸ்ஸில் மேட்டுப்பாளையத்துலேருந்து திருப்பூர் வந்தேங்க. அந்த பஸ் கோவில் வழியில் தான் போய் நிப்பாட்டினாங்க. கோவில் வழியில் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்டாப்பிங் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டைம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நிப்பாட்டினாங்க, அப்படியும் பார்த்துருக்கேன். இப்போ இந்த பஸ் என்னென்னா இங்கே புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அது கோத்தகிரிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸில் நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தேன். பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கலாம் அப்படின்னு வந்தேன். இந்த பஸ் கோவில் வழியாக போகுன்னு சொன்னங்காட்டி சரி கோவில் வழியில் இறங்கிக்கலாம் அப்படின்னு கோவில் வழி டிக்கெட் தான் எடுத்தேன். புது பஸ் ஸ்டாண்டும் வந்தாங்க. நான் அப்படியே போயிடுவாங்கன்னு நினச்சேன் புஷ்பா வழியாக. புது பஸ் ஸ்டாண்டும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் அப்படியே கோவில் வழியில் போய் நிப்பாட்டினாங்க. அங்கே அவங்களுக்கு 50 நிமிஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புறாங்க. ஒருத்தர் மதுரை டிக்கெட்டே அந்த பஸ்ஸில் கேட்டாருங்க. மேட்டுப்பாளையத்தில் எங்கள் கூட ஏறினவர். அவர் சொன்னார், உடனே கண்டக்டர் எங்களுக்கு அங்கே 50 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் நிற்போம், நீங்கள் அதுக்கு முன்னாடி கிளம்புற பஸ்ஸில் மாறிக்கோங்க, ஏன்னா வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவில் வழி டிக்கெட் தான் அவருக்கு கொடுத்தாரு.
கரூர் திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும் பாருங்க, கரூருக்கும் திருப்பூருக்கும் ஆப்ரேட் பண்ணுற டிகேடி, கந்தன், இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இல்லாத டைமில் ஒரே பஸ் ஸ்டாண்டு தான் இருந்திருக்கும். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னே புரியலங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஊரும் பெருசாகிட்டே போகிறங்காட்டி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ உக்கடம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பொள்ளாச்சிலேருந்து வர பஸ்ஸஸ் உக்கடம் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னொரு காலத்தில் காந்திபுரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ அதையும் மாற்றிருக்காங்கல்லங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். திருப்பூர் கூட பரவாயில்லைங்க, ஈரோட்டில் சோலார் பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று கட்டினாங்க. அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியாமலே இருக்குது. அவ்வளோ ரேக்ஸ் இருக்குங்க, அங்கே 70 ரேக் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட் பண்ணுறது என்னமோ ஒரு 5-6 பஸ்ஸஸ் தான். மொத்தமே ஒரு 10 பஸ் தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்க்க முடியும் ஒரு நேரத்தில். அதுவே அதிகம். சில நேரங்களில் ஒரு 6-7 பஸ் தாங்க இருக்கும். இந்த குமாரவேல் பஸ் தாங்க, அந்த கேஎம்எஸ் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்க, அதுக்கு பொதுவாக ஸ்பேராக ஓடிட்டுருக்கு. இந்த பஸ்ஸும் இல்லைங்க, இப்போ வேறு பஸ்ஸு ஸ்பேராக ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்தப்போ இந்த குமாரவேல் தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஆப்ரேட் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது எல்லா கோயம்புத்தூர் பஸ்ஸும் பெரும்பாலும் காலியாக தாங்க போகுது மதியம் டைம்லலாம். இந்த டைம்லலாம் புஷ்பா தேட்டர்லாம் போனால் பஸ் ஃபில் ஆகிடுது. திருப்பூர் விட்டு வெளில போகும்போது பஸ் ஃபில் ஆகிடுது. அவினாசி தாண்டும் போது ஃபுல் கெப்பாசிட்டியோடு தான் போகிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்போது மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க பஸ்ஸில். புஷ்பா தேட்டர்கிட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்திருக்கணுங்க, அப்போ தான் நல்லா இருந்திருக்கும் போல். அதுதான் மேஜரான ஒரு ஏரியாவாக இருக்குது திருப்பூரில், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
இந்த பஸ் ஸ்டாண்டோட 2 சைடும் இந்த நடைமேடை இருக்குல்லங்க, இது எப்போவாவது ஓப்பன் பண்ணாங்களா இல்லை பண்ணவே இல்லையாங்க? திருப்பூர் மக்கள் நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் இப்படி தாங்க 2 சைடு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் மாதங்களில் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏதோ க்ளோஸ்டாகவே இருக்குது, என்னன்னே புரியலை. ஒருவேளை ஏசி இருக்குமோ இல்லை, எனக்கு நல்லா தெரிலங்க. யாராவது ஓப்பன் பண்ணாங்களா எப்போவாவது, இல்லை பண்ணவே இல்லையா எப்போவுமே? இந்த ரோட்டு மேலே வச்சுருந்தா கூட இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வச்சு அது சும்மா தாங்க இருக்குது.